பெரும் மதிப்பிற்கும் பேரன்புக்கும் உரிய முன்னாள் இந்திய நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களே, திரைப்படங்களில் இயக்குநர்கள் சிகரமாக விளங்கக்கூடிய திரு முருகதாஸ் அவர்களே, எனது நண்பர் திரு சிவகுமார் அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றோம். அதன் பெயர் இந்திய பண்பாட்டு மையம், பாரத் கல்ச்சுரல் சென்டர். அதன் நோக்கம் திருக்குறளை உலகளவில் எடுத்துச் செல்வது என்பது. அந்த நான் எழுதிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருக்குறள் நூலுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். அதே போன்று அரபு, சீன, கொரிய மொழிகளில் எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், இது மட்டும் போதாது, திருக்குறளை எல்லோரும் விரும்பி நேசிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே திருக்குறளில் இருந்து சில குறள்களை எடுத்து தேர்வு செய்து ஒரு நாட்டிய நாடகத்தை உருவாக்கி அதை இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அரங்கேற்றிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். தைவான் நாட்டில் உலக கவிஞர்கள் மாநாட்டில் அந்த நாடகம் அரங்கேற்றிய போது அங்கே மங்கோலியனுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் வந்திருந்தார்கள், வாழ்த்தினார்கள், அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இதே போன்று எனக்கு புத்தருடைய வாழ்க்கையை ஒரு கதை வடிவமாக, நாட்டிய வடிவமாக தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே கோல்டன் லோட்டஸ் என்ற ஒரு நாட்டிய நாடகத்தை இப்போது படைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நான் நேரம் ஒதுக்கி இன்று 11 மணிக்கு என்னுடைய பேராசிரியர் ஒருவரை வர சொல்லியிருந்தேன். ஆனால் நமது தேர்தல் ஆணையர் அவர்கள் திரு முகவரி ரமேஷ் அவர்களை எனக்கு தொலைபேசியில் அறிமுகப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்கின்றது, அவரை நீங்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரது அழைப்பை ஏற்று, நமது தேர்தல் ஆணையர்களுடைய கட்டளையை ஏற்று நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மை ஹார்ட் லீப்ஸ் அப் when I see the rainbow என்று சொல்வார்கள். எப்படி வானவில்லை பார்க்கும்போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி வரும், அதுபோன்ற மகிழ்ச்சி என் மனதில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த நம் முன்னாள் தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நமது இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கத்தை எங்களை ஏன் அழைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பள்ளி நாட்களிலும் கல்லூரி நாட்களிலும் எங்களுக்கு வரக்கூடிய தலைமை விருந்தினர்களை பார்ப்போம். இவரை போன்று ஒரு நாள் நாம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் உருவாகும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பள்ளிக்கூடங்களில் நடக்கும்போது அங்கே சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், சில சமயங்களில் மாவட்ட ஆட்சியர் போன்றவர்கள் வருவார்கள். கல்லூரியில் போகும்போது பெரிய பெரிய சயின்டிஸ்ட், அறிவியல் வல்லுநர்கள் வருவார்கள். அவர்களை பார்க்கும்போது நாமும் ஒரு காலத்தில் வர வேண்டும் என்ற ஆசை வரும். அந்த வகையிலே தான் இப்படிப்பட்டவர்களை அழைத்து நீங்களும் இதை போன்று உயர வேண்டும் என்பதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்களை எல்லாம் வரவழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நமது தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள், உங்களுக்கு தெரியும், மிக நேர்மையினுடைய ஒரு வடிவம், எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆனஸ்டி என்று சொன்னால் மிகையாகாது. அவர் IRS அதிகாரி, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். அவரது நேர்மையை பாராட்டி அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அவரது கேபினெட் செக்ரட்டரி அழைத்து இவரை நாம் தேர்தல் ஆணையத்திற்கு உறுப்பினராக, கமிஷனராக நியமிக்க வேண்டும், அவரது விருப்பத்தை கேளுங்கள் என்று சொன்னார்களாம். கேபினெட் செக்ரட்டரி இவரை அழைத்து, நீங்கள் ஆர் யூ ஃப்ரீ, கேன் யூ கம் டு மை ரூம் என்று சொன்னபோது போய் பார்த்திருக்கின்றார். இந்த தகவலை தெரிவித்தவுடனே இவர் சொன்னாராம், யோசித்திருக்கின்றார். யோசித்துவிட்டு என்ன யோசிக்கின்றீர்கள் என்று சொன்னார்களாம். எனக்கு தேர்தல் நடத்திய அனுபவம் கிடையாது, நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியது கிடையாது என்று சொன்னாராம். அதனால் என்ன, உங்களிடம் நேர்மை இருக்கின்றது, உண்மை இருக்கின்றது என்று சொன்னார்களாம் அவர். அதற்கு பின்பு பரவாயில்லை, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடனே எனது மனைவியை நான் கேட்டு சொல்கின்றேன் என்று சொன்னாராம். யாரும் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க, எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. வீட்லேயும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு,
என் மனைவிக்கு ஆஸ்துமா உண்டு. குளிர்காலத்திலே டெல்லியில் அவர்கள் இருக்க மாட்டார்கள், பாதி நாட்கள் சென்னையில் இருப்பார்கள். எனவே அவர்களை கேட்க வேண்டும் சொன்னவுடனே கேட்டு விட்டு வாருங்கள் சொன்னார்களாம். வீட்டிலேயும் அனுமதி கிடைத்தவுடன் அவர் வந்து சொன்ன உடனே அவர் நியமிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளரை ஏன் முகவரி ரமேஷ் அவர்கள் அழைத்துக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கின்றேன். இதுபோன்று எண்ணற்ற சம்பவங்கள், அவரது வாழ்க்கை சரித்திரம் வரலாறு மிக்கது. அவர் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அந்த நூலிலே அவர் பெற்ற அனுபவங்களை எல்லாம் தொகுத்து தந்திருக்கின்றார். எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். அது தமிழிலும் வர வேண்டும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். வந்துருச்சிங்களா? வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. எனவே அந்த வகையிலே அவர் இங்கே விளைவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று திரு முருகதாஸ் அவர்கள் எத்தனையோ பேர் திரைத்துறையில் இருக்கின்றார்கள். அத்தனை பேரும் நமக்கு உதவி செய்வதில்லை. ஆனால் அவர்கள் முன் வந்து பல உதவிகளை செய்வது கண்டு அண்ணா என்று நீங்கள் அன்போடு அழைப்பதுக்கு எவ்வளவு பாசமிக்கவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். கருத்தாளம் மிக்க நல்ல வெற்றி படங்களை தந்தவர் இவர் இங்கே வந்திருக்கின்றார். அவர்களை நான் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முகவரி, எல்லோரும் கேட்பாங்க, உங்களுக்கு முகவரி இருக்கா என்று கேட்பார்கள். பலருக்கு முகவரியே இருக்காது, வீட்டு அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். வீட்டு இல்லத்து முகவரி அதுவல்ல உண்மையான முகவரி. நாம் செய்யக்கூடிய சாதனைகள் தான் உண்மையான ஒருவருக்கு அடையாளம் என்ன என்று. தமிழ்நாட்டின் அடையாளம் என்ன? இங்கே பேசிய மாணவன் விக்னேஷ் மிக அழகாக பேசினான். தமிழுடைய சிறப்புகளை மிக அழகாக சொன்னான். தமிழ் போன்ற ஒரு மொழி ஏறக்குறைய உலகில் அனைவரும் ஒரு மொழி பேசிய போது பேசப்பட்ட மொழி எது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தமிழாக இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு மூத்த மொழியாக இருக்கின்றது. தமிழில் முதலில் வந்த ஒரு நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். இலக்கணம் வந்திருக்கின்றதுன்னு சொன்னால் அதற்கு முன்பாக இலக்கியம் தோன்றியிருக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அப்படி என்று சொன்னால் அதற்கு முன்பு வந்த நூல்கள் என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த கருத்தை அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது சொல்லுவது யார் என்று சொன்னால் அமெரிக்க தொல்லியல் நிபுணர். இப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த நூலில் தமிழ் மொழியில் எண்ணற்ற அறநூல்கள், டெடக்டிக் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள், திருக்குறள், ஆத்திச்சூடி போன்று பல நூல்கள் இருக்கின்றன. இங்கே தம்பி மினன் நல்ல நினைவாற்றலோடு மிக நல்ல நுட்பமான கருத்துக்களை சொன்னார். செலிப்ரேஷன் ஆஃப் டுகெதர்னஸ், கிராட்டிடியூட் இஸ் அவர் லைஃப் என்று சொல்லி என்னன்றி கொண்டாருக்கும் ஓய்வொண்டாம் என்ற கருத்தை நினைவு கூர்ந்து மிக அழகாக பேசினார். அவருக்கு எனது பாராட்டுக்கள். அதே போன்று ஸ்வேதா என்ற பெண் மணி மிக அழகாக நல்ல கருத்தாளம் மிக்க பாடலை மிக அழகாக பாடினார். நல்ல எதிர்காலம் இருவருக்கும் இருக்கின்றது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதை பேசிய அத்தனை மாணவர்களும் மிக நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் என்று சொன்னால், நீங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பதாக நான் அறிகின்றேன். வாழ்க்கையில் ஒரு மரம் எண்ணற்ற உதவிகளை நமக்கு செய்கின்றது. நிழல் தருகின்றது, கனி தருகின்றது. அது வாழ்வு முடிந்த பின்பு கூட நமக்கு எத்தனையோ பொருளாக இது போன்ற கருவியாக நமக்கு பயன்படுகின்றது. இது போன்று தான் ஒரு மரத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம். நாமும் அதை போன்று நம் வாழ்நாளில் பயனுள்ளவராக இருக்க வேண்டும். வாழ்நாளுக்கு பின்பு கூட உறுப்பு தானங்கள் செய்யக்கூடிய எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நம்ம எத்தனை பேர் அதை செய்திருக்கின்றோம். அதையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பரிசு வாங்கிய அந்த அலுவலக அதிகாரிகள் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். எனக்கு கூட தஞ்சை மாவட்டத்தில் பணியாற்றிய போது அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள் எனக்கு சிறந்த மாவட்ட ஆட்சியர் என்று விருது வழங்கினார் என்பதை இந்த நேரத்தில். எனவே நான் என்னுடைய பணியை ஆரம்பத்தில் மாவட்ட கல்வியாக தொடக்கினாலும் கூட ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் எனக்கு 20 மணி நேரம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன். எதையும் நாம் விரும்பி செய்தால் கஷ்டம் தெரியாது, கஷ்டப்பட்டு செய்தால் அது இஷ்டப்பட்டு செய்தால் கஷ்டமாக இருக்கும் என்று சொல்வார்கள், கஷ்டமே தெரியாது என்று சொல்வார்கள். அந்த வகையில் we should love our job என்ற அடிப்படையில் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள், give me a few young men and women who are pure and selfless, I will shake this world என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தன்னலமற்ற மக்களை தான் இன்று ரமேஷ் அவர்கள் இங்கே பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நாம் திறமை மிக்கவர்களாக காம்பிட்டன்ட் பீப்புளாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கருத்து. தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதில்லை, தன் மேல் நம்பிக்கை இல்லாத மனிதன் ஜெயிப்பதே இல்லை. தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தோற்பதே இல்லை, தன் மேல் நம்பிக்கை இல்லாதவன் ஜெயிப்பதே இல்லை என்ற கருத்தை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மின்சார விளக்கை கண்டுபிடித்த ஆல்வா எடிசன் தனது முதல் முயற்சியிலே வெற்றிப்படியை எட்டவில்லை என்பது நாம் அறிந்த செய்தி. ஏறக்குறைய 1000 முறை
சோதனைகள் செய்த பின்பு தான் அவருக்கு அந்த வெற்றி கிடைத்தது. அதை பெருமையாக அவர் கொண்டாடினார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய நமது சிவகுமார் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றேன். அவர்கள் கூட நமக்கு மிக அருமையான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். நான் கூட தக்கர் பாபா என்ற நூற்றாண்டு நிறுவனம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஒரு விடுதி ஆர்ஃபனேஜ் மாதிரி நடத்தி கொண்டிருக்காங்க. ஹரிஜன் வெல்ஃபேர் ஹாஸ்டல் என்று நடத்தி கொண்டிருக்க. அது காந்தி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடுதி. அந்த விடுதியில் காப்பாளராக, அதாவது பேட்டர்னாக நானும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், திரு சிவகுமார் அவர்கள் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்ற கருத்துக்கு இணங்க எத்தனையோ பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஒருமுறை என்னை கல்லூரி மெடிக்கல் காலேஜ் கான்வெகேஷன் நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றார். அப்போ வியந்து பார்த்தேன். அங்கே ஒரு பெண்மணி பட்டம் பெற்று கொண்டிருந்தார். அதை பார்த்து அவர் பெற்ற மகிழ்ச்சி, தன் குழந்தை இது போன்ற ஒரு டிகிரி பெறும்போது கூட பெறாத மகிழ்ச்சி அவர் கண்கள் நான் பார்த்தேன் என்பதையும், அதே போன்று பல்வேறு உதவிகள் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கெல்லாம் தெரியும், கொரோனா வந்த காலத்தில் பல வட மாநிலத்து தொழிலாளர்கள்லாம் தங்கள் மாநிலத்துக்கு சென்றார்கள். ஆனால் இவரது தொழிற்சாலையில் பணியாற்றிய அத்தனை தொழிலாளர்களும் அங்கேயே இருந்தார்கள். மகிழ்ச்சியோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த அளவிற்கு சென்றாலும் அனைவரையும் அரவணைத்து ஒரு குடும்பமாக நடத்தக்கூடிய பாங்கை பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்டவரும் இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. மாணவ கண்மணியாகிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்வது, அறிவு அற்றம் காக்கும் கருவி. தொட்டதனைத்தும் மணக்கேணி என்ற பாடல் உங்களுக்கெல்லாம் நினைவு. Dig deeper, more water flows. Read deeper, more knowledge, more wisdom flows என்று சொல்வார்கள். அந்த வகையில் நீங்கள் எப்போதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். நாலேஜ் இஸ் எம்பவர்மெண்ட். ஒரு காலத்திலே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான், வீரம்தான் முக்கியமானதாக கருதப்படும். இப்போதெல்லாம் மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் முக்கியமாக கருதப்படுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பதை உணர்ந்து, லேர்னிங் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் ஆஃப் ஆல் வெல்த்ஸ் என்பதை உணர்ந்து நீங்கள் எப்போதும் படிக்க வேண்டும். அண்ணா அவர்கள் பெரிய அறிஞர். அவர் எப்போதும் நூலகத்துக்கு சென்று நூல் படிப்பார். ஒரு முறை நேரு அவர்களும் அதே போன்று தான் நூல்கள் நிறைய விரும்பி படிப்பார். அவரது மேஜையிலே ஒரு 4 ஆங்கில கவிதை வரிகள், அமெரிக்க கவிதை வரிகள், ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற கவிஞர் எழுதிய வரிகள், வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep என்ற வரிகள் இருக்கும். எனக்கு ஒரு கவிஞன் குதிரையிலே செல்கின்றான். அது மிக நல்ல இயற்கை வளமிக்க ஒரு காடு, அழகாக இருக்கின்றது. அங்கேயே பார்த்து ரசிக்க வேண்டும், தங்க வேண்டும் என்று விரும்புகின்றது மனம். ஆனால் அதை மறுத்து கடமை அழைக்கின்றது என்று செல்கின்று விடுகின்றார். இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், நீங்களும் அதை மனதில் வைத்துக்கொண்டு, நமக்கு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைஞர் பருவத்தில் இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். வாழ்வு உயர வேண்டும், உயரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அண்மையில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூட நான் ஒரு இளைஞனை பார்த்தேன். இந்தோனேஷிய நாட்டு இளைஞன், 2 கைகளும் இல்லை. ஆனால் அந்த பிறக்கும்போதே 2 கைகளும் இல்லாமல் பிறந்த அந்த 25 வாலிபன் 2 கால்களை கொண்டு 2 வீலர் மெக்கானிசம் படித்து அதை பழுதுபார்க்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்தேன். இதுபோன்று உள்ளவர்கள் கூட எத்தனையோ சாதனைகளை செய்யும்போது நாம் இதைவிட அதிகமான சாதனைகளை செய்ய முடியும் என்பதை இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சக்ஸஸ் இஸ் லைக் எ ட்ரெயின், இட் ஹஸ் செவரல் கோச்சஸ். அந்த கோச்சஸ் என்ன? ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ், லக் என்பதை நீங்கள், லக்கும் நமக்கு சில நம்ம எவ்வளோ படிக்கின்றோம், சிலருக்கு அந்த படித்த கேள்வியிலே வந்துவிடும் என்பதற்காக சொல்லுங்கள். பட் லக் மட்டும் முக்கியம் இல்லை. அதே போன்று ஓய்வறியாத உழைப்பும் நேர்மையான சிந்தனையும் தளராத முயற்சியும் தன்னம்பிக்கை கொண்டவர்களை நிகழ்காலம் மட்டுமல்ல எதிர்காலமும் வணங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, திட்டமிட்டு உழைத்தால் வெற்றி எளிதில் கிடைக்கும். உழைக்கின்ற மனிதன்தான் வெற்றி சிகரத்தை அடைய முடியும். தளராத உழைப்பு சாதாரண மனிதனையும் சாதனை மனிதனாக மாற்றும். எவ்வளவு பெரிய வேலையும் திட்டமிட்டு சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து செய்தால் வெற்றி எளிது. முடிந்தவரை முடிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை செயல்படுவதே முயற்சி என்பதையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு ஆலமரம் பூமிக்குள் விழுதுகளை அனுப்பி திசையெங்கும் கிளைகளை பரப்பி நீரை தேடிச் செல்கின்றன. அந்த வேர்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் என்னாகும் மரம்? அதுபோன்றுதான் நாமும், அந்த வேர்கள் உழைக்க மறுத்தால் என்னாகும்? அதுபோன்றுதான் நாமும் மற்ற வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கு உழைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். உழைப்பில் உள்ள சுவை யாருக்கும் கிடைக்காது. உழைப்பில் நாட்டம் உள்ளவர்களுக்கு அந்த சுவை தெரியும்.
உழைக்கும் போது தான் வியர்வை வரும். வியர்வை வந்தால் உடல் குளிரும், மனமும் இதே இனிக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு, நம் எந்த ஒரு மனிதன் இந்த பிறப்பு என்பது அரிய பிறப்பு. அதை இளமை பருவம் என்பது வசந்த காலம். இந்த வசந்த காலத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் தான் பின்பு நல்ல பலனை தரும். பருவத்தே பயிற்சி என்று சொல்வார்கள். அந்த இளமையில் வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்பதையும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். உழைத்து உருகும் மேகமே மழையாய் பெய்யும், உருகாத மேகம் புகையாய மறையும் என்பத கருத்தையும் தெரிவித்துக்கொண்டு, வள்ளுவருடைய வாக்கு, வள்ளுவர் தந்த கருத்துக்கள் நமக்கு எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடிய கருத்துக்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. இன்றும் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும், எத்தனை நூற்றாண்டுகள் சென்றாலும் நிலைத்து நிற்கும். அது நமக்கு வாழ்வில் ஒரு ஊன்றுகோலாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்று சொல்வார்கள். நம் பணிகளில் எவ்வளவு ஆழமாக நாம் செயல்படுகின்றோமோ அந்த அளவிற்கு உயரத்தை எட்ட முடியும் என்பதையும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. எனவே எப்போதும் உற்சாகமாக உழைப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். சிங்கத்தின் குகையில் பார்த்தால் என்ன கிடைக்கும்? மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கும். அதே போன்று நரியினுடைய குகையில் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் மாட்டின் வாளோ எலும்புகளோ தான் கிடைக்கும். அதேபோன்று நம் வாழ்க்கையை நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஆலோசித்து நாம் செயல்பட வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலும் சரி, தாங்கள் செய்யும் தொழிலும் சரி, நாம் கவனத்தை சிதறவிடாமல் செய்தால் வெற்றி நிச்சயம். மார்க்கோனி முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் நாம் சொல்ல முடியும். மார்க்கோனி took 10 years to invent telegraph. Thomas Alva Edison took 9 years to invent battery, storage battery. Alexander Fleming took 8 years to invent penicillin. Walt Disney took 13 years to invent cartoon என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து தோல்வியில் வந்தாலும் துவளாது வெற்றி கனியை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் கூலி தரும், மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதே போன்று ஒரு சம்பவம், ஒரு பறவை ஒரு காட்டில், மரங்களே இல்லாத ஒரு காட்டில் ஒரு பட்டை மரம் மட்டும் உண்டு. ஒவ்வொரு இரவும் அந்த பட்டை மரத்தில் தான் அது தூங்கும், தனது ஓய்வை எடுத்துக்கொள்ளும். ஒரு நாள் வந்த புயலில் அந்த பட்டை மரமும் வீழ்ந்து விட்டது. பறவைக்கு தங்குவதற்கு இடமே இல்லை. ஆனால் அது மனம் சலிக்கவில்லை, மனம் தளராது தன்னம்பிக்கையோடு பறந்து சென்று பல மைல்கள் சென்ற பின்பு ஒரு நல்ல இடத்தை பார்த்தது. மரங்கள், பழுத்த மரங்கள், பழங்களோடு தண்ணீரோடு இருந்ததை பார்த்து மகிழ்ச்சி அட்டது. இதுக்கு ஒரு பறவைக்கே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கின்றதுன்னு சொன்னால், நாமும் தோல்வியை பார்த்து துவழ்ந்து விடாது நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ஸ்மூத் ரோட்ஸ் நெவர் மேக் good drivers. Clear sky never makes good pilots. Problem free life never makes a good man என்று சொல்வார்கள். அந்த வேளை லைஃப் இஸ் அ சேலஞ்ச், ஃபேஸ் இட் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த நமது முகவரி ரமேஷ் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.